இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நமக்கு எது இருக்குதோ எது இல்லையோ அது முக்கியம் அல்ல. அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறது, அதுதான் மேன்மையான காரியம் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர் நமக்கு பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம்? நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவரை பிரதிபலிக்கிறவர்களா இந்த உலகத்துல இருக்கிறோமா? நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிறதாய் இருக்கிறதா என்பதை நாம் இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல, இயேசு என்கிற நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய், அவர் எனக்கு போதும், அவர் என் வாழ்வில பெரிய காரியங்களை செய்ய வல்லவர், சூழ்நிலைமைகளை மாற்றுகிறவர், என்னை ஆவிக்குரியவளாய் மாற்றுகிறவர் என்று யார் யாரெல்லாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஆகிய நாம் எல்லாரும் என்ன செய்யணும்னா, அவரை பிரதிபலிக்கிறவர்களாய், அவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய், நம்முடைய வாழ்வின் பாதையிலே நாம் அவரை மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதை தான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாம் அவரை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், அவர் நம்மை பிள்ளைகள் ஆக்கினது உண்மைதான். ஆனால் இந்த பிள்ளைகளாகவே நாம் இருக்கிறோமா? அவருடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்கள் நாம் செய்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்த்து, ஒருவேளை அப்படி இல்லைன்னா, ஆண்டவரே அவர் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ரோமர் 8 வாசிக்கிறோம் அல்லவா, அவர் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நாம் காப்பாற்றி கொண்டு ஆண்டவரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா இந்த உலகத்திலே வாழும்படியாய் நாம் இந்த காலை வேளையிலே அழைக்கப்படுகிறோம். எபேசியரின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த உலகத்துல எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாதவர்களா இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மூதாதையர்கள் அல்லது ஒருவேளை நம்ம இந்த ஜெனரேஷன்ல இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா இது கிருபை. பிரியமானவர்களே, எல்லாருக்கும் இந்த கிருபை இல்ல, கிடைக்கல. நம்ம மேல ஆண்டவர் ஒரு விசேஷத்தை இரக்கத்தை வைத்து அந்த கிருபையை நம்ம மேல வச்சதுனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்முடையது அல்ல, நம்முடைய சுய நீதியிலேயோ நம்ம சுய காரியங்களிலோ இது நாம் சம்பாதித்தது அல்ல. இது முழுவதுமாய் தேவனுடைய ஈவு. பிரியமானவர்களே, அந்த எண்ணம் இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே இருக்கணும். நான் அவருடைய பிள்ளை, நான் அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ஈவினால் நான் இரக்கத்தை பெற்றிருக்கிறேன் என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்விலே இருக்கணும். பிரியமானவர்களே, 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று வார்த்தை சொல்லும். எவ்வளவு பெரிதான அன்பை நமக்காக அவர் பாராட்டி இருக்கிறார். நம்மை பிரித்தெடுத்து நமக்கு பிள்ளை என்ற சுதந்திரத்தை கொடுத்து அவ்வளவு பெரிய மேன்மை உள்ள சந்ததியாய் நம்மை நிறுத்தி இருக்கிறார் அல்லவா. அந்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று யோவான் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அந்த பெரிதான ரட்சிப்பு, அந்த பெரிதான கிருபைகளை அலட்சியம் பண்ணாதபடிக்கு அந்த கிருபைக்குள்ளாய், அந்த ரட்சிப்புக்குள்ளாய் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு பாருங்க, மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்முடைய கிரியைகளை இந்த உலகத்தின் மனிதர்கள் பார்த்து நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படியாய் நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று வார்த்தை சொல்லுகிறோம். நாம் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோமே என்றால் நாம் நம்முடைய அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிறவர்களாய் காணப்படணும். இந்த உலகத்துல வாழுகிற நாம் எல்லாரும் நம்முடைய பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா.
நமக்கு நம்முடைய பரம தகப்பன் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது எதற்கு தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவை நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து மற்ற எல்லா ஜனங்களும் அவரை மகிமைப்படுத்தும்படி நம்மிலே இருக்கிற வெளிச்சம் எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிறதாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, நம்மளை பார்க்கிறவர்கள் ஜெபிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், இடத்துல என்ன கிரியை இருக்கிறது என்று யாரும் நம்ம இடத்துல சொல்லக்கூடாது. அதை ஆண்டவர் விரும்பல. அதற்காக ஆண்டவர் நம்மை அழிக்கல, அதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சிக்கல, அதற்காக ஆண்டவர் நம்மை அபிஷேகிக்கல, அதற்காக ஆண்டவர் நமக்கு கிருபையை தரல, ஈவு தரல. பிரியமானவர்களே, அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறணும். கெட்டு போகிறவர்களுக்குள்ளும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளும் கிறிஸ்துவின் நற்கந்தத்தை வீசுகிற ஒரு மகளாய் நான் மாறணும். பவுல் சொல்லுகிறார், கெட்டு போறவர்களுக்கும் ரட்சிக்கப்படுறவர்களுக்கும் கிறிஸ்துவின் நற்கந்தமாக விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிறோமா? அவர்கள் என்ன பெரிய யோக்கியமானவர்களா என்று சொல்லி மற்றவர்களைப் போல நாம் நடக்கிறவர்களா இருக்கிறோமா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடணும். அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். யாரும் நம்மை பற்றி எந்த ஒரு காரியமும் சொல்லாதபடிக்கு நாம் நடக்கிறவர்களா, கூடுமான வரைக்கும் நடக்கிறவர்களாய் நாம் பிரயாசப்படணும். பிரியமானவர்களே, அதை ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள்தான் பிள்ளைகள். நம்முடைய பெற்றோரை நம்ம கனப்படுத்தணும். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை நல்லபடியா அவங்க நம்ம வாழ்றத பார்க்கணும் அப்படின்னு தானே நம்ம விரும்புகிறோம். நம்முடைய ஏசப்பாவை அதை விரும்ப மாட்டாரா? நிச்சயம் விரும்புகிறோம். நம்ம அதற்காக தான் நமக்கு பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. பாருங்க, ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் தந்திருக்க. எதற்கு தந்திருக்கிறார்? அவரை மகிமைப்படுத்தும்படியா, நம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியா அவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார். அதை நம்ம காத்துக்கொள்கிறவர்களாய் காணப்படணும். இந்த யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே அவரை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் ஏற்றுக்கொண்டா? அந்நியர்கள், புறஜாதிகள், ஆண்டவரை அறியாதவர்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி வைத்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இவ்வளவு பெரிதான மேன்மையை பெற்றிருக்கிறனா ஆண்டவரை வேதனைப்படுத்தாதபடிக்கு, துக்கப்படுத்தாதபடிக்கு, அவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்மிலே ஏதாயிலும் குற்றங்கள் குறைகள் இருக்குமே, ஆனால் அவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்த, அப்பா எனக்கு இவ்வளவு பெரிய மேன்மையான பாக்கியத்தை தந்திருக்கீங்கப்பா, அந்த மேன்மையான பாக்கியத்தை நான் காத்துக்கொள்ளுகிறவளாய் நாம் மாறணும்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். பாருங்க, யோவான் பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, யோவான் சொல்லுகிற இயேசுவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டார். அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று அவரை அப்படியே அறிக்கை செய்கிறார். நான் இவரை அறியாதிருந்தேன், ஆனா அவர் என்னை அறியும்படியாய் வந்தார், என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனை இடத்துல சொல்ற, நானும் அவரை அறியாதிருந்தேன், ஆனா என்ன ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அவர் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அவ்வளவு பெரிய மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சியின் வாரை நான் அவிழ்ப்பதற்கு பாத்திரவான் அல்ல. அவ்வளவு மேன்மையுள்ளவரா யோவான் அவரை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, சாட்சி அவர் சொல்றார் பாருங்க, நான் அப்படியே கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த காலை வேளையிலே அவர் தேவனுடைய குமாரன், அவர் நம்முடைய அப்பா என்று சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். பாருங்க, யோவானும் அவருடைய 2 சீஷர்களும் இருக்கும்போது யோவான் இயேசு நடந்து போகிறதை பார்த்து அந்த 2 சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை பார்த்து யோவான் சொல்லுகிறார். பாருங்க, சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று சொன்னார் அல்லவா?
பாருங்க, சீஷர்களை பார்த்து சொல்லி, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். உடனே அவ்விரண்டு சீஷர்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்களாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த இரண்டு சீஷர்கள்ல ஒருவர் யார் என்றால், அதுல ஒருவர் ஆண்டவருக்கு பின் சென்றார். முதலாவதாக அவருடைய பேர் தான் அந்திரேயா. பாருங்க, யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்றவர்கள் அந்திரேயா. அந்திரேயா பாருங்க, அவருடைய சகோதரனாகிய சீமோன், அதாவது சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், மெசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறார். இயேசுனிடத்துல அவர் அழைத்து கொண்டு போகிறார். பாருங்க எப்படி அது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கு. பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே பிரதிபலிக்கிறார்கள். ஆண்டவரிடத்துல கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இயேசுனிடத்துல கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை சீஷர்களாக மாற்றுகிறார்கள், பிள்ளைகளாக மாற்றுகிறார்கள். பாருங்க, மேசியாவை கண்டோம் என்று அந்திரேயா சொன்ன உடனே சீமோன் பேதுருவை இயேசுனிடத்துல அழைத்து கொண்டு போறார். பாருங்க, அங்கே போன போது இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறா, நீ கேபா என்று அழைக்கப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று சொல்லி அர்த்தம். பேதுருவும் இயேசுவுக்கு பின் செல்லுகிறார். அடுத்து பாருங்க, பிலிப்புவை கண்டு இயேசு சொல்ற, எனக்கு பின்னே வா என்று சொல்லுகிறார். உடனே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் செல்லுகிறார். பிலிப்பு என்ன பண்றார் பாருங்க, நாத்தான் வேலை அழைக்கிறார். பாருங்க, நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார், நாங்க இயேசுவை கண்டோம் என்று சொல்லுகிறார். நாசரே தூராராகிய இயேசுவை கண்டோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நாசரை தூர் என்றால் அது ஒரு இருட்டான ஒரு ஊர். அந்த இடத்துல அங்கே எப்படி ஒரு நல்ல மனிதன் இருப்பார் என்று நாத்தான்வேல் கேட்கிறார். நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமோ என்று கேள்விக்குறியோடு நாத்தான்வேல் கேட்கிறார். பிலிப்பு சொல்றார், எல்லாம் சரிதான், நீ வந்து பார், அவரை பார்த்தனா அவர் உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றுவார், நீ வந்து பார் என்று சொல்லி அழைத்து கொண்டு போகிறார். நாத்தான்வேலை அவர் பார்க்கும்போது கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று நாத்தான்வேலை பார்த்து இயேசு சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்பொழுது அவர் கேட்கிற, நீர் என்ன எப்படி அறிவீர் ஆண்டவரே என்று கேட்ட போது, நீ பிலிப்பு உன்னை அழைச்சதுனால நீ வந்தேன்னு ஒருவேளை நினைக்கலாம், ஆனா பிலிப்பு அழைத்ததுனால அல்ல. நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதே உன் மேல எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை நான் கண்டேன், உன்னை என்னுடைய பிள்ளையாக மாற்றும்படியாய் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே நாத்தான்வேல் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்த உடனே இயேசு சொல்லுகிறார், அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே உன்னை நான் கண்டேன் என்று சொன்னதுனாலே விசுவாசித்தாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று நாத்தான்வேலை தன்னுடைய சீஷராக மாற்றுகிறார். அன்பான தெய்வ இவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அத்தனை பேருக்கும் அதிகாரத்தை கொடுத்தார், பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். அவர்கள் பெரிதான காரியங்களை பார்க்கும்படியான அதிசயங்களை செய்தார். இந்த காலவெளியிலே வாழ்விலே ஏதோ ஒன்று எனக்கு வேணும், ஏதோ ஒரு காரியம் தடைபட்டிருக்கிறது, அதை நான் சரி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பிள்ளை என்கிற அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்ற நாம் பிள்ளைகளாகவே இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு பிரதிபலித்து இயேசுவண்டை அநேகரை இழுத்துக் கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? இங்கே பாருங்க, யோவான் அந்திரேயாவை அழைக்கிறார், அந்திரேயா பேதுருவை அழைக்கிறார். பேதுரு பாருங்க, அது அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கிறது. அடுத்து பிலிப்பு ஆண்டவருக்குள்ளாய் வருகிறார். பிலிப்பு நாத்தான்வேலை அழைத்து கொண்டு வருகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, யாரெல்லாம் அப்பா என்று கூப்பிடத்தக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் அத்தனை பேரும் நம்முடைய வாழ்வின் குணாதிசயங்களை வைத்து மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராக இழுக்க வேண்டும். ஆண்டவரை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வாழ்வை பார்த்து, நம்முடைய வாழ்வில் இருக்கிற குணநலன்களை பார்த்து எல்லாரும் ஏசப்பாவை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மென்மையான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்குதான் அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒருபோதும் மறந்து போக வேண்டிய அந்த நாளிலே ஆண்டவரிடத்துல இந்த நாள் முழுவதும், ஆண்டவரே நம்முடைய பிள்ளையாய் மாற்றிருக்கீங்கப்பா, நன்றி அப்பா, இந்த பிள்ளையாய் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சுவாபத்தை நில தாருங்கப்பா என்று சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்வா. நம்ம எல்லாருக்கும்